வரலாற்று பதிவு வரும், காலம் மாறும். நீ இந்திரா காந்தியை கொன்ன இடத்துல அந்த இடத்துல நினைவிடத்துல நின்னு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் மெய்காவலர்களாக நின்ன சீக்கியர்களால் கொல்லப்பட்டார் பதிவு செய்ய ஒரு ஆண்மகனுக்கு துணி இருக்கா? ஒரு ஆண்மகனுக்கு இந்த தலைவர் ஒருத்தர் இல்ல. ராகுல் காந்தி பேசுவாரா? காந்தி நினைவிடத்துல வணக்கம் செலுத்துற பெருமக்கள் யாராவது கோட்சே என்பவரால் கொல்லப்பட்டார் காந்தின்னு ஒரு தடவை சொல்ல முடியுமா உங்களால? துணி இருக்கா? இங்க மட்டும் வந்து கொண்டுட்டாங்க, ராஜீவ்காந்தி கொண்டுட்டாங்க. ராஜீவ்காந்தி ராணுவத்திற்கு எங்களை 20,000 பேரை கொண்டுட்டாரு. ஒரு மரணத்துக்கு இனத்தின் மரணத்தை நீங்க சமப்படுத்த நினைக்கிறீங்க? எப்படி ஏற்பேன்? மொத்த இனத்தையும் கொண்டு வச்சது யாரு? காங்கிரஸ் ஆட்சி. அதுக்கு துணை திமுக இல்லையா? பின் குழந்தைகளுக்கு கொன்னது யாரு? கூட நின்னது யாரு? சொல்றாங்க. சிங்களனுக்கு கனவுல கூட வராது விடுதலை புலிகளை போர் நடத்தி வென்ற முடியும். இவங்க கூட நின்று ஆயுதங்களை கொடுத்து பணத்தை கொடுத்து பயிற்சி கொடுத்து இந்தியா போய் தன்னிச்சையா நின்றக்கூடாதுன்னு எல்லா நாடும் கூட இந்தியா விரும்பிய போறதை நாங்கள் செஞ்சோம். மகிந்த ராஜபக்சே 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி பொருள் விடுதலை புலிகளை வீழ்த்தணும்னு அவன் கொடுத்த அறிக்கை